Good morning, dear aspirant. Every year, current affairs role is getting very crucial to clear this UPSC exam. So, in that line, Kurukshetra IAS Academy in the past 4 to 5 years, daily the current affairs news analysis in a very short and precise way கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை தாண்டி அதை எப்படி சப்ஜெக்டோட லிங்க் பண்ணணும், அதை எப்படி என்னென்னலாம் பொட்டன்ஷியல் ஏரியா வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின், மெயின்ஸில் எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம்பிளை கோட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இதெல்லாமே ஹோலிஸ்டிக்காக டெய்லி செஷனில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் குருக்ஷேத்ரா ஐஎஸ் அகாடமியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்ல. ஸோ டுடே த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, government migrates 1.2 million employee emails to Zoho. ஸோ அதாவது ஒரு 1.2 million 12 lakh million எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயியோட இமெயில்ஸை டிரான்ஸ்ஃபார்ம். இட்ஸ் அ கிரேட் டிரான்சிஷன். அது பண்றாங்க, கவர்மெண்ட்டே இது பண்ணுது அப்படின்னா இது ஒரு கிரெடிபிலிட்டியை குளோபல் மார்க்கெட்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இதை ஏன் பண்றாங்க, எதனால அப்படின்னு பார்க்கும்போது, திஸ் part is towards self-reliance, that is recent mission called Atmanirbharat Abhiyan. So mainsல எழுதும்போது self-reliant பத்தி இல்ல self-reliant economy பத்தி any question வந்தாலும் இதை நீங்க எக்ஸாம்பிளா கொடுக்கணும். இதுதான் the linking part, the crucial part, how to map it. So the initiative is pushing towards a Swadeshi. So 1.2 million employees migrated to Zoho. Okay, so Zoho இதை என்ன சொல்றாங்கன்னா ஸ்வதேஷி டெக்னாலஜி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அலைன்டு வித் த ஆத்மநிர்பர் பாரத் vision, so that India is no more a service economy, like we are getting service from the third party. We are a product nation, we develop the product. அதே மாதிரி also this technology revolution brings the Zoho office suite. அதில் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இதற்கெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு டூல். நம்ம ஒரு பெரிய குளோபலா இருக்கக்கூடிய ஜெயிண்ட் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி CERT aims to standardize this டிஜிட்டல் என்விரான்மெண்ட். ஏன்னா இவ்வளோ லேக் ஆஃப் மெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது there is a high chance to get into the cyber issues or data leaks. ஸோ ஈவன் கேபினெட் மேண்டேட் கூட இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, டேட்டா ஹேக்ஸ் லீக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேட்டா லோக்கலைசேஷனோட இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னன்னா டேட்டா லீக்ஸ். ஸோ அதை CERT will provide the security issues handle அப்படின்றாங்க. potential benefit என்ன, obviously it is an indigenous technology தான். indigenous technology adopt பண்றதுனால கண்டிப்பா என்ன ஆகும், we are no more going to rely on some external agency that is out of our country. It is purely a Swadeshi problem. So Swadeshi this thing and trusted domestic ecosystem create ஆகும். domestic ecosystem create ஆகும். குளோபல் கிரெடிபிலிட்டி வரும். குளோபல் கிரெடிபிலிட்டி எப்படி வரும், இந்த 1.2 மில்லியனுமே யார் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ அப்போ குளோபல் கிரெடிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் ஈஸியர் ஆகும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டூலில் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான டேட்டா செக்யூர்ட் என்விரான்மெண்ட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. So however there are certain challenges because this is called data migration. data migration னு சொல்லும்போது data security concerns இருக்கு. it is all sensitive government data. We are not going to transfer something which is developed by the government. At last it is also one of the private entity. அப்ப security concerns
வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜோகோ பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிஜினஸ் ஸ்வதேஷி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இட் இஸ் நாட் கம் அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ட் NIC நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் கீழே கிடையாது. அப்ப we are again it is going to be put up into the ஒரு பிரைவேட் என்டிட்டில தான் போட போறோம். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி 1.2 மில்லியன் எம்ப்ளாயீஸ் சடனா டிரான்சிஷன் ஆகும்போது சீம்லெஸ்ஸா அவங்களுக்கான அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கான டிரான்சிஷன் ப்ராசஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா எந்த ஒரு எரர் இல்லாம நடக்கணும். தட் கம்ஸ் அனதர் இம்ப்ளிமெண்ட் சேலஞ்சஸ். பட் ஹவவர் நம்ம இதை பண்ணும் பட்சத்துல டிரான்ஸ்பரண்டா அந்த செக்யூரிட்டி ஆடிட்ஸ் நடக்கணும். செக்யூரிட்டி ஆடிட்ஸ்னா நம்மளுடைய டேட்டா லீக் ஆகல, டேட்டா லோக்கலைஸா இருக்கனால லீக் ஆகலன்ற ஆடிட் நடக்கணும். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணும். எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், எப்படி அடாப்ட் பண்ணும்போது ஏதாவது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்றோம், யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் லீகல் ஒர்க், ஏன்னா நம்ம 2023ல டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து என்னுடைய டிஜிட்டலா நான் ஒரு டேட்டா ஃபீட் பண்றேன்னா அந்த டேட்டா எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் மை ஓன் ரைட்ஸ். அந்த ரைட்ஸை சொல்றதுதான் இந்த ஆக்ட். ஸோ அந்த ஆக்டை இந்த நேரத்துல ஃபுல் ஃபிளெஜ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலையில. அண்ட் கம்ப்ளீட்லி இந்தியன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் companies இது competitive ecosystem develop பண்ணனும். Why only for Zoho? There are so many other Indian companies also. If you want to go for self-reliant or Atmanirbhar Bharat, not monopoly. Monopoly போகாம it should create a competitiveness beyond the single vendor தாண்டி create பண்ணணும். So next, Himachal Pradesh policy towards natural farming. GS3ல அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த நேச்சுரல் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங்ல இந்தியாலேயே சக்சஸ்ஃபுல்லா ஒரு மாடல் ரன் ஆயிட்டு இருக்குன்னா அது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஒரு ஸ்டோரி. அதாவது பிரக்ரீத் கேத்தி குஷ்கால் கிசான் யோஜனா PK3Y ஸ்கீம். ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன? ஆப்வியஸ்லி there are 3 important thing you need to remember. கம்ப்ளீட் கெமிக்கல் ஃப்ரீ ஃபெர்டிலைசர் இல்லாதது தான். ஸோ எக்கனாமிக்கலாகவும் இது பெனிஃபிட், ஏன்னா இன்புட் காஸ்ட் நிறைய இருக்காது. இன்புட்டா நம்ம வாங்கக்கூடிய ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைட்ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அப்போ நம்மளுக்கு இன்புட் காஸ்ட் குறையும் போது ஆப்வியஸா அவுட்கம் வந்து இருக்கும். ஸோ அதனால எக்கனாமிக்கலி அண்ட் என்விரான்மெண்டலா பார்க்கும்போது நேச்சுரல் ஃபார்மிங்ன்றப்போ சாயில் ஹெல்த், சாயிலோட மொட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரன் ஆஃப் வந்து இருக்காது, கெமிக்கல் ரன் ஆஃப் இருக்காது. சோஷியலா பார்க்கும்போது ஃபார்மர் வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து ஒரு இதை தாண்டி வந்து விமன் ஃபார்மர்ஸ் ஆல்சோ மேசிவ்லி they are into this natural farming. So அதுவுமே வந்து பெனிஃபிட். ஸோ PK3Y பொறுத்த வரைக்கும் 2.22 lakh farmers are practicing, that is natural farming, they are practicing across Himachal Pradesh. கிட்டத்தட்ட 38,437 hectares have been covered. 2 lakh farmers வந்து certified farmers, அதாவது இவங்க நேச்சுரல் ஃபார்மிங் சர்டிஃபை பண்றாங்க. செட்டாரா NFன்றது செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல். அந்த டூல் மூலமா இவங்க நேச்சுரல் ஃபார்மிங் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஈவன் தோ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கீமை வந்து சொன்னாலும் இன்னைக்கு இது வந்து ஒரு இந்தியாலேயே ஒரு சக்சஸ்ஃபுல்லான நேச்சுரல் ஃபார்மிங் ஸ்கீமா இது சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து என்ன சேலஞ்சஸும் இருக்கு. என்ன சேலஞ்சஸ்னா நேச்சுரல் ஃபார்மிங் பண்றாங்க, ஆனா அதுக்கு ஏற்ற மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சப்ளை செயின் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து இல்லாதது ஒரு கேப். அதே மாதிரி we also not integrating NREGA, the rural employment guarantee scheme, இதோட இன்டகிரேட் பண்ணலன்றது ஒரு கேப். ஸோ ஹை வேல்யூ கிராப்ஸுக்கு வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. லைக் ரைஸ், வீட் இதுதான் கொடுக்குறோமே தவிர நேட்டிவ் ஹிமாலயாலேயே நேட்டிவ் பிளான்ட்ஸா இருக்கக்கூடிய சம் மெடிசினல் பிளான்ட்ஸ் ஒரு ஹார்டிகல்ச்சருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணல. அண்ட் ஸ்டில் there is continuous, there is a R&D issues is also there. So இதெல்லாமே வந்து challenges. But however இது எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து MSP. So minimum support price.
So MSP state government வந்து whatever it is happening, we are going to take up and provide a guaranteed remunerative price கொடுக்கணும்ன்றத முடிவு பண்றாங்க for wheat, maize, turmeric. So MSP இருக்கிறதுனால farmers need not to worry about the uncertainty. என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ்ல எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறதுனால இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு பாலிசி அக்ரிகல்ச்சர்ல ஒரு பாலிசி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும், கவர்மெண்டோட முக்கியமான இன்டர்வென்ஷன்ல ஒன்னு வந்து எம்எஸ்பி. ஸோ நம்ம அதை கோட் பண்ணி எழுதணும். ஸோ அதே மாதிரி ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இவங்க எம்எஸ்பி ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஏன் இந்த ஸ்கீம் சக்சஸ்ஃபுல் ஆனது. ரெண்டாவது வந்து தே ஆர் ப்ரொவைடிங் எ பியர் டு பியர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அதான் எம்எஸ்பி அப்படின்றது. இன்புட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ தே நீட் நாட் நெசசரிலி டு டிபெண்ட் ஆன் த இன்புட்ஸ். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்புட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சர்டிபிகேஷன் சிஸ்டம் இருக்கு நேச்சுரல் ஃபார்மிங் பண்றதுனால. ஸோ இந்த மாதிரியான இன்டர்வென்ஷனால இந்த ஸ்கீம் வந்து தே கம்ஸ் வித் த சக்சஸ்ஃபுல். அடுத்தது சவுத் சைனா சீ டென்ஷன். சவுத் சைனா சீ டென்ஷன் வந்து இட்ஸ் நாட் நியூ, பட் ஸ்டில் அகைன் அண்ட் அகைன் இது வர்றதுனால சவுத் சைனா சீ மேப்பை வந்து கம்ப்ளீட்டா பிரிலிம்ஸுக்கு தரவு பண்ணணும். அது வெரி மேண்டேட்டரி. ஸ்பாட்லி ஐலாண்டா இருக்கட்டும், வேர் த வாட் இஸ் த ஆக்சுவல் இஷ்யூன்னு பார்க்கும்போது 2 vessels from the China and the ship from the Philippines in the both escalated. அது ரெண்டும் வந்து டிட்டு ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டுல இது நடந்தது. என்ன டிஸ்பியூட்னா சைனாவோட 9 லைன். 9 சைனா இஸ் ஆல்மோஸ்ட் ரூலிங் த சவுத் சைனா சி. அந்த சவுத் சைனா சி வந்து நீ ரூல் பண்ண கூடாது, அது தப்பு அப்படிங்கறத இன்வாலிடேட் பண்ணாங்க. யாரு பண்ணா அப்படின்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் 2016ல. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் பிறகும் வந்து சைனா என்ன பண்றாங்க, சவுத் 9 லைன் அவங்க கிரியேட் பண்ணி அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சோ இந்த 9 லைன்ல யாரெல்லாம் கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் Philippines, Vietnam, Malaysia, Brunei and Taiwan. So this country also having the territorial claims in the island, particularly Spratly Island. So இது வந்து இந்த country also very important. So ஏன் சவுத் சைனா சி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது obviously so much of oil and gas reserves worth billions is there. And இந்தோ பசிபிக் ரீஜியனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அசர்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கு. கமர்ஷியலா பார்க்கும்போது ஓவர் 60% ஆஃப் குளோபல் மேரிடைம் ட்ரேட் இஸ் பொசஸிங் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஓகே, ஸோ அதே மாதிரி கிரே ஜோன் டாக்டிக்ஸ் இஸ் ஆல்சோ பிராக்டிசிங் பை த சைனா ரீசன்ட்லி. ஸோ கிரே ஜோன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வெசல்ஸை பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் வந்து மற்ற நேஷனோட ஷிப்பை வந்து ஹாண்டிங் பண்றது, கிராஜுவலா தே ஆர் டேக்கிங் ஸ்லோலி தே ஆர் டேக்கிங் control and it impact in triggering the war over there. So இது வந்து சைனா பண்றாங்க. இப்போ இந்தியா ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் they actually deepening the ties with the Asian nation. இந்த மாதிரி சைனாவோட uninterrupted power towards South China Sea இருக்கனால India alternativa they start ties with the Asian, so that Asian countries ஓட வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் இந்த நாடுகளோடைய தொடர்ந்து இந்தியா என்ன பண்றாங்க, bilateral exercise இந்த மாதிரியான ஈவென்ட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆல்சோ இந்தியா இஸ் சப்போர்ட்டிங் த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். நெக்ஸ்ட் காசா ட்ரூஸ் பிளான். ஸோ இது என்னன்னா ஹோஸ்டேஜ் பிரிசனர் ஸ்வாப். ஹோஸ்டேஜ் பிரிசனர் ஸ்வாப்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகள் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜஸ் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் ரெண்டு பேரையும் வந்து மாறுபட்டு அனுப்புறது தான் சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ் வந்து இந்த டீல வந்து முன்னிறுத்தி பண்றாங்க. ஸோ ஹமாஸ் என்ன பண்ணுவாங்க, 20 ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரோட ஹோஸ்டேஜஸ்? இஸ்ரேலோட ஹோஸ்டேஜ்.
ஸோ 20 ஹாஸ்டேஜ் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா 2000 பிரிசனர்ஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம். அப்படி 20 அப்ப ஹமாஸ் வில் ரிலீஸ் 20 லிவிங் ஹாஸ்டேஜஸ். ஸோ அதே மாதிரி டிசீஸ்டு ஹாஸ்டேஜஸ். இஸ்ரேல் வில் ரிலீஸ் மோர் 2000 பாலஸ்தீன் டீடைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டீடைன்ஸ். ஸோ டூரிங் வார் அப்ப அரெஸ்ட் ஆனவங்க. ஸோ இது என்னன்னா ஈவன் senior Palestine leaders is also there, but they are not, it is not ethically done. So ethics in international relations la இந்த deal பத்தி நீங்க எழுதலாம். So path, if you want to take up the peace, கண்டிப்பா இந்த swap completion and ceasefire வந்து என்ன ஆகும்னா trust deficit வர ஆரம்பிக்கும். அப்ப core issue முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். ஈஜிப்ட் சம்மிட், பார்டர்ஸ் டாக்குலேட் பண்றது, ஜெருசலேம் ஸ்டேட்டஸ், ரெஃப்யூஜி ரைட்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணாம இந்த ஹாஸ்டேஜ் ஸ்வாப் வந்து டஸ் நாட் கோயிங் டு கிவ் த லாங் டர்ம் பீஸ் டுவார்ட்ஸ் திஸ் நேஷன்ஸ். ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி டு கவர்ன் காசா, தட் இஸ் ஆல்சோ கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸ்ல அதையும் பண்ணும் பட்சத்துல அந்த பவர் வேக்யூம் அங்க இருக்காது. International commitment to Gaza rebuilding, this also is in, and இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன பேலன்ஸ்ட் பொசிஷனா இருக்காங்க. பாலஸ்தீன காசையும் சப்போர்ட் பண்றாங்க, அதே நேரத்துல they also having strong ties with the Israel. So two state solution தான் இந்தியா வந்து முன்வைக்கிறாங்க. ரெண்டு தரப்புகளுக்கும் humanitarian basisல we have to take up the solution. So try to answer this mains question. Himachal Pradesh Prakrit Kheti Kushal Kisan Yojana has emerged as a successful model for promoting natural farming. Analyze the key features of this scheme that have led to its widespread adoption by farmers. So daily current affairs analysis, daily news வந்து இப்படி தான் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத இன் டெப்த் அனலைஸ் பண்ணி, இது ஒரு நாள் 2 நாள் ஹெல்ப்ஃபுல் ஆகாது, ஆனா லாங் டேர்ம் கன்சிஸ்டா ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம்ல டெய்லி இந்த நோட்ஸ் நீங்க எடுக்க, டெய்லி இந்த வீடியோட நோட்ஸ் எடுக்க என்ன ஆகும்னா you will definitely get strong in current affairs which paves the path to clear this exam. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.